ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம இந்த ஹாரர் மூவியோட செகண்ட் பார்ட் பார்ப்போம். எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் தான் லைக் கேட்குறேன். சரி வாங்க அப்படியே நம்ம கதைக்குள்ளே போவோம். தியாங் வந்து அந்த விபூதியை கொண்டு போய் ஜங்குக்கோட ஃபேஸில் வந்து ஊதிடுவான். ஜங்குக்கு வந்து அப்போ அவனாக தான் இருப்பான். அந்த பேய் வந்து அந்த அந்த ஸ்க்ரீனை சுற்றியும் வந்துக்கிட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கேராக இருக்கும். ஒரு மாதிரி போதை கொடுத்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பா. டக்குன்னு தியாங்கோட கையை பிடிச்சிக்குவோம். தியாங்க்கு வந்து ஒரு மாதிரி பயமாயிரும். கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க அப்பாவுமே எதுவுமே சொல்லாமல் தான் இருப்பார். எல்லாம் தெரிஞ்சு அனுப்பிவிட்டமாக தான் அவர் அமைதியாக தான் உட்காந்துருப்பார். ஆனால் தியாங் கையை வந்து ஜங்குக்கு வந்து விடவே மாட்டான். இறுக்கி பிடிச்சி உள்ளே இழுத்துருவான். அந்த ரவுண்டுக்குள்ளேயே இழுத்துருவான். இழுத்துட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிருவான். தியாங் வந்து விட்றா விடு அப்பா அப்பான்ட்டே கத்துவான். ஆனால் யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவன் வந்து நம்ம தியாங்கை வந்து ரியாக்ட் பண்ணிடுவான். அந்த மாதிரி தான் அங்கே பூராமே நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தியாங் வந்து அப்படியே அவன் கையில் வேற ஆல்ரெடி கிழிச்சிருக்கும்ல. ஸோ பிளட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஜங்குக்கோட போஸை தாங்க முடியாமல் மயங்கிடுவான். ஜங்குக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவனாலையும் முடியாது. அப்படியே அவனும் அந்த இடத்துலையே மயங்கிடுவான். மயங்கினக்கப்புறம் அவங்க அப்பா போய் தியாங்கை போய் தூக்கிட்டு வர சொல்லுவாங்க. தியாங்கை தூக்கிட்டு வந்து தியாங் வந்து அவனோட ரூமில் வந்து படுக்க வச்சுருவாங்க. ஜங்குக்குமே எழுப்பி கொண்டு போய் அவனோட தியாங்கோட ரூம்லேயே படுக்க வச்சுக்கிடுவாங்க. 2 பேருமே அங்கே ஒன்றா தான் படுத்துருப்பாங்க. இங்கிட்டு காமிக்கிறாங்க அந்த பேயை வந்து அவங்க அப்பா வந்து அந்த பேய் வந்து இன்னும் ஜங்குக்கு வந்து அந்த பிளேஸில் தான் இருக்குன்ட்டு அதையே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ தியாங் அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நாளைக்கு இவங்க 2 பேர்த்தையும் இங்கே கூட்டி வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தியாங்கோட அப்பா வந்து ஜங்குக்கோட அப்பா கிட்டேயும் மற்ற எல்லார்ட்டையுமே அவர் அசிஸ்டண்ட் இருப்பான் சொல்லிடுவார். அவங்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மறுநாள் அவங்க வந்து நம்ம ஜங்குக்கும் நம்ம தியாங்கும் அப்போ தான் முழிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜங்குக்கு தான் முழிப்பான். முழிச்சோன்னே அவனுக்கு என்னென்ன நடந்துச்சு எல்லாமே அவனுக்கு டோட்டலாக ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து நம்ம தியாங்க பார்க்குறான், யாரா இவன் எனக்கு வந்து பலியாடா அப்படின்ற மாதிரி அவன் நம்ம தியாங்க பார்ப்பான். தியாங் வந்து இப்படி ஒரு மாதிரி மயங்கியிருப்பான். ஏன்னா அவன் கையில் வேற எதாவது இருந்துச்சுல, அதனால் கட்டுப்பட்டு தான் படுக்க வச்சுருந்துருப்பாங்க. தியாங் வந்து அப்படியே மயங்கி தான் இருப்பான். அப்போ தியாங்கை பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு வந்து தியாங்கை ரொம்பவே பிடிச்சி போச்சு போல். ஏன்னா அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி என்றைக்கோ யாரையும் பண்ணாத ஒரு ஆளை வந்து இப்படி பிடிச்சி பண்ண வச்சிட்டாங்களே, அதுவும் நம்ம நிதானத்துலேயே இல்லையே, எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரியே யோசிச்சுருப்பான். ஆமாம் இவன் தானே இந்த பவுடரை கொண்டு வந்து அப்போ அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணிடுவான், போய் நம்ம தியாங் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நம்ம தியாங் வந்து முழிக்கிறான், யாரா இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பாப்பா ஷாக் ஆகி அதுக்கப்புறம் பிடிச்சி அவனை தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி நம்ம தியாங் வந்து பார்ப்பானா. அப்போ வந்து இவன் பார்த்துட்டு டேய் எல்லாம் தெரிஞ்சு தானே நீ என்கிட்ட வந்த, நீ தானே அந்த விபூதியை மேலே போட்ட, அது போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்வானா. எனக்கே அது தெரியல, எங்கள் அப்பா தான் உனக்கு வந்து பண்ண சொன்னார், அதனால் நானும் அந்த பொடியை வந்து உன் மேலே தூவி விட்டேன். கடைசி பார்த்தா நீ என்கிட்ட இப்படி நடந்துப்பேன்னு எனக்கு என்ன தெரியும், நான் விர்ஜினிடா, உன்னால் எனக்கு இருக்கிற எல்லா மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு, என்கிட்ட நீ எல்லாமே எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி பொம்பளை பிள்ளை மாதிரி உட்காந்து அழுகுவான். நம்ம குக்குக்கு வந்து என்ன பண்ணனே தெரியாது. ஒரு மாதிரி ஐயோ நம்மளால தான் இந்த பிள்ளை அழுகுதோ, என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் சாரி, நான் இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், நீ ஒன்றுமே இது பண்ணாத, உங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணார், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு ஏன் இப்படி அனுப்பி வச்சார், என் மேலேயும் தப்பு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து நம்ம தேங்கிட்ட வந்து சொல்லுவாள். இவனையும் யோசிக்கிறான், ஆமாம் இவன் என்ன பண்ணுவான், எங்கள் அப்பங்காரன் இருக்கானே அவனை ஃபஸ்ட்டு கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிடுவான். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அப்பா வந்து மறுநாள் ஆயிடுச்சு. அப்புறம் மறுநாள் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க அப்புறம் காலைல தான் எந்திரிக்கிறாங்களே சொல்லப்போனால். அது நைட் நடந்திருக்கும் அந்த சம்பவம். அப்புறம் இப்போ தான் எந்திரிச்சு காலைல பார்த்தா அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்றாங்க, நம்ம தேவங்களோட அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்ற மாதிரி. இவங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் வருவாங்க. வந்துட்டு திருப்பி போய் அந்த ரவுண்டில் போய் ஜங்குக்கு உட்கார சொன்னால் ஜங்கு பார்க்குறான், ஏலே இதுக்கப்புறமும் என்னல பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவன் பார்ப்பான். ஆனால் தேங்க அப்பா வந்து போய் நீ உட்கார சொன்னேன் அப்படின்ற மாதிரி டெரர் ஆக்கி வரைக்கும் ஜங்குக்கே ஒரு செகண்ட் பயந்து போயிட்டானா பார்த்துக்கங்க. வேறு வழியே இல்லாமல் அவனுக்கு போய் உட்காரான். அந்த புகை வந்து இன்னி நம்ம ஜங்குக்கவே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ தேயாங் வந்து தேயாங்கோட அப்பா வந்து என்ன பண்ணுவார், தேயாங்க கூப்பிட்டு நீங்கள் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவனுமே உட்காந்துருவான். இப்போ தேயாங்கோட சுண்டு வரலில் வந்து காமிக்க சொல்லுவார். இதையும் புக்கிட்டு கிழிக்கவா போகிற அப்படின்னு மனசில் நினைக்கிறான் தேயாங்கு, ஆனால் வெளியே சொல்லலை.
அவனுமே கையை கொடுத்துருவான். அப்புறம் அந்த கையை வந்து கீறி அந்த பிளட்டை வந்து அதில் விட்டுருவான். அதே மாதிரி ஜங்குக் பிளட்டையும் விடுவான். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து அந்த பிளட்டை வந்து குடிக்க வரப்போ ஒரு குட்டியாக பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பொம்மையை வந்து அதில் வந்து அந்த ஆத்மா வந்து உள்ளே போயிடும். இவங்க வந்து அந்த கயிறெல்லாம் சுற்றி அந்த தீயில எரிச்சிருவாங்க. அந்த ஆன்மா வந்து அங்கேயே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தேயாங் கையிலையும் நம்ம ஜங்கு கையிலையும் ஒரு கயிறு மாதிரி சுற்றி விட்றாங்க. இதை வந்து நீங்கள் 1 வீக் வந்து கழட்டக்கூடாது. நீ வந்து என் பையனோடையே இரு, என் பையனை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, 2 பேருமே ஒன்றா தான் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒன்றா தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து 1 வாரம் கழிச்சு நீ உன் வழியை பார்த்துட்டு போ, என் பையன் வழியை பார்த்துட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் என் பையனுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரி ஓகே அப்படின்ட்டு இவனுமே ஓகே சொல்லிடுவான். ஜங்குக்குமே தேயாங்க்கு வந்து இது விருப்பம் இல்லைன்னா ஆனால் வேறு வழி இல்லையா, அப்பேக்காரன் சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் தேயாங்கையும் மிரட்டி வச்சிருப்பாரு அவங்க அப்பா. இந்த மாதிரி நீ பண்ணலாட்டினா அந்த பேய் அவனை விட்டுரும், அடுத்து நீ தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னனால தேயாங்க்கு ஒரு பக்கம் பயம். சரி வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவான். சரி ஓகே நம்ம அவர் சொல்கிறதே பண்ணுவோம் அப்படின்ட்டு 1 வீக் வந்து நம்ம தேயாங்கூட தான் நம்ம ஜங்குக்கும் இருப்பான். இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் ஆரம்பித்து அவங்க அப்படியே லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறப்ப அவங்க அம்மா அப்பாவுமே ஓகே சொல்லிடுவாங்க. ஓகே சொல்லி 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகிட்டு இருக்கும். மேரேஜ் ஆகுறப்ப நம்ம தேயாங் பார்க்குறான், எங்கேருந்து வந்தையோ தெரில, ஆனால் என் வாழ்க்கையில் நீ எல்லாமே வந்து அழகாக மாற்றிட்ட, என் வாழ்க்கையில் வந்து இப்போ நிறையாவே புது புது அற்புதங்கள் மாதிரி நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம தேயாங் நினைப்பான். தேயாங் வந்து பார்ப்பான், நம்ம ஜங்குக் வந்து நம்ம தேயாங்கை பார்ப்பான். என் வாழ்க்கையில் நீ கிடைச்ச பொக்கிஷமே நீ தான், ஏன்னா எனக்கு வந்த எல்லா ஆபத்தையுமே உன்னால தான் போச்சு, இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிருவேன், யாருமே உன்னை காயப்படுத்தவும் விட மாட்டேன், இதுவே லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், யாருமே உன்னை உன் பக்கத்தில் வர விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம தேயாங்கும் நம்ம ஜங்குக்கும் நம்ம தேயாங்கை பார்த்து நினச்சிக்கிருவான். அதுக்கப்புறம் அப்படியே மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா எல்லாருக்குமே அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் தான், எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேயாங்கோட அப்பா வந்து தேயாங்கை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட சக்தி ஏற்கனவே உள்ளே போனனால கொஞ்சம் ஆபத்து இருக்கும், நீ தான் அவனை பார்த்துக்கணும், ஏன் உன்னைய வந்து நான் இதில் வந்து சூஸ் பண்ணி இந்த இதுக்குள்ளே அனுப்புனேன்னா, ஏன்னா உனக்குள்ளே வந்து நிறையா நல்ல சக்தி இருக்குது, அதனால தான் நான் வந்து உன்னோட பிளட் எடுத்து இது பண்ணேன். அது மட்டும் இல்லை, ஏன் நான் அவனோட உன்னை போய் ஒன்றா இருக்க வச்சேன்னா, ஏன்னா நீ வெஜ்ஜினாக இருந்த, அப்போதைக்கு என் பொண்ணு யாரும் இல்லை, இருந்தாலும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன், அப்போயே சொல்லி தான் அனுப்பியிருப்பேன், ஆனால் பொண்ணு யாரும் இல்லாதனால தான் நான் பையன் சூஸ் பண்ணேன், நீ ஒன்றும் நினச்சிக்காத, ஏன்னா அந்த பையனோட்டில் இருக்கிற கெட்ட சக்தியை எடுக்க மட்டும்தான் ஒன்று யூஸ் பண்ணது, நீ வந்து அப்பாவை இதனால் கோச்சிக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்பாரு. அப்போ வந்து தேயாங் சொல்லுவான், இல்லைப்பா உங்களோட நிலைமை எனக்கு புரியுதுப்பா, ஒரு பையனை காப்பாற்றுறக்காண்டி நீங்கள் பண்ணுதான், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒரு உயிர் எத்தனையோ உயிரை வந்து அந்த ஆன்மா வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறமும் யார் உயிரும் போகக்கூடாதுன்னு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எனக்கு புரியுதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சு மெச்சூராக பேசுவான். அவங்க அப்பாவுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நல்ல வேளை நம்ம பையன் நம்மளை தப்பாக நினைக்கல அப்படின்ட்டு அப்போ தான் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். டேயும் புரிஞ்சுக்கிருவான், சரி ஓகே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்கக்கூடாது, இனிமேல் ஜங்குக்கு நான் தான், எனக்கு அவன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம தேயாங் வந்து நினச்சிக்கிட்டே நம்ம ஜங்குக்கை பார்த்து சிரிப்பான். ஜங்குக்குமே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ஆனால் தேயாங் ஸ்மைல் பண்ணுறதை பார்த்துட்டு அவனுமே ஸ்மைல் பண்ணுவான். இதோட இந்த எஃப்எஃப் வந்து நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அதனால் எப்போயாச்சும் தான் வந்து எஃப்எஃப் போடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வித்தியாசமான எஃப்எஃப் கொண்டு வரேன் நான். எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த எஃப்எஃப்ல நிறையாவே மிஸ்டேக் பண்ணி நினைப்பேன், அப்படி உங்களுக்கு யாருக்காச்சும் ஹேட் ஆகிருந்தாலும் மிஸ்டேக் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் சாரி, ரொம்பவே சாரி, யாருமே இதில் ஹேட் ஆகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஒரு நார்மல் கதையாக மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. இது நார்மல் கதை மட்டும்தான், இப்போயே சொல்கிறேன், இது கதை மட்டும்தான், யாருமே சீரியஸாக எடுத்து சண்டை போடாதீங்க. அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் சாரி, பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேறு நிறையா வரும், அதனால் கோச்சிக்காதீங்க, சாரி. பாய், எல்லாருமே பார்த்துருங்க, சேஃபாக இருங்க.